ஹாய் சில்ட்ரன், எல்லாரும் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனை இயேசுவை துதிக்கிறோம், நன்றியோடு இயேசுவை ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய ஆசீர்வதிக்கிறதுக்காக கூட இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உடைய நன்மையினால் நீ நிறைக்கிறபடியால் துதிக்கிறோம். செய்திருக்காம இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹலோ சில்ட்ரன், வெல்கம். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ரோமர் 12:12. ஜெபம் பிரேயர் அப்படின்னு சொல்றோம்ல. பிரேயர்னா நம்மை படைத்த உருவாக்கின தேவனிடம் பேசுவதுதான் ஜெபம். நம்முடைய விருப்பங்களை சொல்வது. நமக்கு என்னென்ன விருப்பம் இருக்கும்? அப்பா அம்மாட்ட சொல்றோம் இல்லைங்களா, கேட்குறோம்ல. அதே போல ஏசப்பாட்ட நம்முடைய விருப்பங்களை சொல்வது, நம்முடைய தேவைகளை தெரியப்படுத்துவது, அதுதான் ஜெபம். ஜெபம் என்பது தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஐக்கியம், ஃபெல்லோஷிப் அப்படின்னு சொல்றாங்கல்ல. தேவன்கிட்ட பேசுறது தான் ஜெபம்னு சொல்றோம். சரிங்களா? நாம் தேவனிடம் ஜெபம் பண்ணுவது மிக மிக முக்கியமான ஒன்று. உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கீங்கல்ல. ஸ்கூல் விட்டு ரிட்டர்ன் ஆன உடனே, வீட்டுக்கு திரும்பின உடனே என்ன செய்றீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்றீங்க. அதே போல ஏசப்பாட்ட நம்முடைய விருப்பங்களை, நம்முடைய எண்ணங்களை சொன்னா, தேவன் என்னம்மா சொல்லியிருக்காரு? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஏசப்பாட்ட எந்த சூழ்நிலையிலையும் எந்த இடத்துலையும் நீங்க ஏசப்பாட்ட கூப்பிடும்போது ஏசப்பா என்ன செய்வாங்க? இதோ நான் இருக்கிறேன், உடனே உங்களுக்கு ஆன்சர் கொடுப்பாங்க. சரிங்களா? இன்னையிலிருந்து ஏசப்பா, இன்னையிலிருந்து நான் ஜெபம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். அவரிடம் பேசிடுவாய், வாசிப்பாய் அவர் வார்த்தையை, நேசிப்பாய் நேசரவரை. உன்னை நேசிப்பவர், என்னை நேசிப்பவர், நம்மை நடத்துவார் அவரை. நாளும் தேடு அவரை, நாளும் தேடு அவரை. ஒரு அக்காவை பத்தி பார்க்க போறோம். அந்த அக்கா எப்படி ராணி ஆனாங்க, எப்படி அவங்க ஜனங்களை எல்லாம் காப்பாற்றினாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரிங்களா? அந்த அக்கா பேரு எஸ்தர். இந்தியாவில இருந்து எத்தியோப்பிய தேசம் வரைக்கும் 127 நாடுகள் ஒரு ராஜா ஆட்சி செஞ்சார். அவர் பேர் என்னன்னா அகாஸ்வேரு. சூசான் அப்படிங்கிற நாட்டுல பேலஸ்ல இவரு அகாஸ்வேரு ராஜா இருந்தார். இந்த ராஜா பாத்தீங்கன்னா எல்லா நாடுகள்ல உள்ள அதிபதிகள், பிரபுக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு விருந்து கொடுத்தாரு. ஃபீஸ்ட். எல்லாரும் வந்தாங்க. நாட்டுல உள்ள எல்லா பீப்புளுக்கும் விருந்து கொடுக்கணும்னு சொல்லி செகண்ட் டைம் பாத்தீங்கன்னா எல்லா பீப்புளுக்கும் பாரபட்சம் இல்லாம, சின்னவங்க பெரியவங்க, புவர் பீப்புள், ரிச் பீப்புள் எல்லாருக்கும் ஃபீஸ்டுக்கு ரெடி பண்ணாரு. எல்லாரும் வந்திருந்தாங்க. ஃபீஸ்ட் எத்தனை நாள் தெரியுமா? 1 வீக். அப்ப பாத்தீங்கன்னா கடைசி நாள் அவருக்கு விருப்பம் வந்தது. பட்டத்து ராணி, அவங்க பேரு வஸ்தி. 7வது நாள் எல்லாருக்கும் முன்னாடி அவங்கள காட்டணும்னு சொல்லி ராஜா விரும்பினார். கடைசி நாள் 7 அதிபதிகள் போய் கூப்பிட்டாங்க. ராணி, உங்களை வெல்கம் பண்றாரு ராஜா, நீங்க எல்லாருக்கும் முன்னாடியும் உங்களை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சாதாரணமா என்னப்பா சொல்லுவாங்க? ஓகே நான் வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வஸ்தி என்னமா செஞ்சாங்க? நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அதிபதி இருக்குன்னா ஷாக் ஆயிடுச்சு. ராஜா கூப்பிடுறாரு, இங்க வரமாட்டேன்னு சொல்றாங்களே, கீழ்ப்படியாம இருக்காங்களேன்னு சொல்லி கோபத்தோட அதிபதிகள்லாம் ராஜாட்ட சொன்னாங்க. ராஜாவுக்கு பயங்கர கோபம் ஆயிடுச்சு.
உடனே ஆலோசனை சொல்றவங்கலாம் சொன்னாங்க, வஸ்தி வந்து கீழ்ப்படியல, வஸ்தி வந்து பட்டத்து ராணிக்கு தகுதி இல்லாத ஆளா போயிட்டான், அதனால நீங்க வஸ்தி என்ன செஞ்சிருங்க, ரிஜெக்ட் பண்ணி விட்டுருங்க, புதுசா நம்ம ராணியை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே ராஜாவுக்கு சாட்டிஸ்பாக்சனா இருந்தது. உடனே ராஜா ஓகேன்ட்டார். ராணியோட இடம் எப்படி பாருக்கு, எம்டியா இருக்குல்ல, என்ன செய்யணும், ராணிய செலக்ட் பண்ணணும். பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளுக்கும் அறிவிப்பு கொடுத்தாங்க. கன்னி பெண்கள் அவங்க எல்லாரும் என்ன செய்யணும், ராஜாவுடைய அரண்மனைக்கு வரலாம். யார ராஜா செலக்ட் பண்றாரோ அவங்க பட்டத்து ராணி ஆக்கலாம். யூதா நாட்டுல இருந்து சில பேர் சிறைப்படுத்திக்கிட்டு வந்தாங்க பாபிலோன் தேசத்துக்கு. அதுல மொர்தெகாய்ங்கிற ஒரு மனுஷன் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன மனுஷன். அவரு என்னப்பா செஞ்சாரு, பாபிலோனுக்கு சிறைப்படுத்தப்பட்டு வந்தாங்க. சூசான் அரண்மனையில வந்து சேர்ந்தாரு இந்த மொர்தெகாய். மொர்தெகாயோட அவங்க அண்ணே பொண்ணு எஸ்தர்ன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா இல்ல, அவங்களுக்கு யாரு இல்ல, அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அதனால இந்த மொர்தெகாய் தான் எஸ்தரை என்னப்பா செஞ்சாங்க, பிராட்டப் பண்ணாங்க. சின்ன குழந்தையில இருந்து எப்படி ஜெபிக்கணும், எப்படி உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லினா என்னப்பா செஞ்சாங்க, இந்த மொர்தெகாய் டீச் பண்ணாரு. அவங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. சூசான் அரண்மனைக்கு வந்த உடனே அரண்மனையில வந்து இந்த மொர்தெகாய் சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்தாரு. அவர் என்னம்மா செஞ்சாரு, நான் ஒரு யூதன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டாரு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த மொர்தெகாய் எஸ்தர்ட்ட வந்து, எஸ்தர் ராஜா அறிவிச்சிருக்கிறாரு, நீ வந்து கன்னி மாடத்துக்குள்ள ராஜா அரண்மனைக்குள்ள நீ உள்ள போற, உள்ள போயிட்டு நான் எந்த கோத்திரம் நீ வந்து என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது, ராஜா சொல்றத மாத்திரம் அப்படியே நீ வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மொர்தெகாய் சொன்னாரு. எஸ்தர் என்னப்பா செஞ்சுட்டாங்க, எல்லா கன்னி பெண்களோட சேர்ந்து இந்த எஸ்தர் அக்கா உள்ள போனாங்க. அந்த அரண்மனைக்குள்ள போய் இந்த ஆலோசகர்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணாங்க. ஒரு நாள் ராஜா என்னப்பா செஞ்சாரு, எல்லாரையும் வரவழைச்சாரு, கால் பண்ணாரு, வரிசையா வரணும், செங்கோலை நீட்டினாதான் ராஜாவுக்கு முன்னாடி போகணும். வரிசையா எல்லா பெண்களும் வந்தாங்க, எஸ்தரும் வந்தாங்க. எஸ்தரை பார்த்த உடனே அகாஸ்வேரு ராஜாவுக்கு பிரியம் உண்டாயிருச்சு, அன்பு உண்டாயிருச்சு. உடனே செங்கோலை நீட்டினவுடனே என்ன செய்யணும், அந்த எஸ்தர் வந்து அந்த செங்கோலுடைய அந்த நுனியை வந்து என்ன செய்யணும், டச் பண்ணணும். டச் பண்ண உடனே எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. எஸ்தரை அகாஸ்வேரு ராஜா ராணி ஆக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி எஸ்தருக்கு கிரீடம்லாம் வச்சு என்னப்பா செஞ்சாங்க, எல்லாரும் புகழ்ந்து பாராட்டினாங்க, எல்லாரும் வாழ்த்துனாங்க. எஸ்தர் அக்கா என்ன செய்யல, நான் எங்க இருந்து வந்தேன் அப்படிலாம் ஒண்ணுமே சொல்லவே இல்லை, என்ன கோத்திரம்லாம் ஒண்ணுமே சொல்லவே இல்லை. பாத்தீங்கன்னா ஒரு நாள் அகாஸ்வேரு ராஜா மேல 2 பேர் என்னப்பா செஞ்சாங்க, அரண்மனைக்குள்ள இருக்கிறவங்க இந்த ராஜாவை எப்படினாலும் நம்ம என்ன பண்ணணும், கொண்டு போட்டுறணும், அழிச்சிட்டு நம்ம புதிய ராஜாவை நமக்குள்ள செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வறுமை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. மொர்தெகாய் பாத்தீங்கன்னா எப்போதும் அலர்ட்டா இருப்பாரு. மொர்தெகாய் என்னப்பா செஞ்சாரு, 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத கவனிச்சு இருந்துட்டு எஸ்தர்ட்ட தெரியப்படுத்தினார். எஸ்தர்ட்ட தெரியப்படுத்தினோம்னா ராஜாவுடைய புத்தகத்துல இவங்க 2 பேரும் ராஜாவை கொலை பண்றதுக்கு திட்டம் தீட்டுறாங்க, பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல இந்த நேரத்துல இவங்க அப்படி பேசினாங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டாங்க. இதை யார் சொன்னாலும் மொர்தெகாய்ங்கிற மனுஷன் சொன்னான் அப்படின்னு சொல்லி அதையும் நோட் பண்ணி வச்சுட்டாங்க. உடனே ராஜா பாத்தீங்கன்னா 2 பேரையும் தூக்கில போட்டுருங்க அப்படின்னு சொல்லி தூக்கில போட்டாங்க. அந்த இடம் எம்டியா இருக்குல்ல, அந்த இடத்துல ஆமான் ஒரு மனுஷனை அப்பாயின்மெண்ட் பண்ணார் ராஜா. அவன் பாத்தீங்கன்னா இந்த மொர்தெகாய அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆமான் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அப்பாயின்மெண்ட் பண்ண உடனே அவனுக்கு ரொம்ப பெருமை ஆயிடுச்சு. இந்த மொர்தெகாய்ங்கிற யூதனை எப்படினாலும் நம்ம என்ன செய்யணும், அடிச்சு போடணும், அது மாத்திரம் இல்ல யூதர்களை ஃபுல்லா அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டே இருந்தான். திடீர்னு பாத்தீங்கன்னா அரண்மனைக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் என்னை எல்லாரும் வணங்கணும், அகாஸ்வேரு ராஜாவையும் வணங்கணும், வணங்காதவங்க கொலை செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ராஜாட்ட உத்தரவு வாங்கிட்டு ஆர்டர் வாங்கிட்டு எல்லாத்தையும் சொன்னான். ராஜாவும் என்ன செஞ்சாரு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆமான புகழ்ந்து பேசினாங்க. ஆனா அந்த மொர்தெகாய் வந்து என்ன செய்யல, அந்த ஆமான சட்டையே பண்ணல. மொர்தெகாய் என்னப்பா செஞ்சாரு, மார்னிங் ஈவினிங் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தார். இந்த ஆமான் பயங்கர கோபமா இருந்தான். மொர்தெகாய்க்கு இந்த நியூஸ் வந்து தெரிஞ்சு போச்சு, யூதர்களை இந்த ஆமான் அழிக்கிறதுக்கு சான்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எஸ்தர்ட்ட ஆள் அனுப்பி விட்டு சொல்ல சொன்னார். உடனே ராணி எஸ்தர் வந்து சரி நான் என் ரூம்ல இருந்து ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். மொர்தெகாய் சொன்னாரு, இல்ல இல்ல நீ வந்து என்ன செய்யணும், யூதர்களை காப்பாற்றுறதுக்காக உனக்கு இந்த ராஜ மேன்மை கிடைச்சிருக்கு. 3 நாள் சாப்பிடாம உபவாசம் இருந்து நீ ஜெபம் பண்ணணும், யூதர்கள் வந்து காப்பாற்றப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். மொர்தெகாய் என்ன சொல்றாரோ அதன்படியே செய்வாங்க அந்த எஸ்தர் அக்கா. அவங்களும் பாத்தீங்கன்னா சாதாரண ட்ரெஸ் உடுத்தி தேவனை நோக்கி ஜெபம் பண்ணாங்க. எல்லா யூதர்கள்ட்டையும் பாஸ் பண்ணி விட்டுட்டாரு இந்த மொர்தெகாய். நம்மள வந்து அழிக்கணும்னு ஆமான் வந்து பிளான் பண்ணி ராஜாட்ட சொல்லியிருக்கான், நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லா யூதர்களும் ஜெபம் பண்றாங்க.
எஸ்தர் அக்கா பாத்தீங்கன்னா அரண்மனைக்குள்ள தன்னுடைய தாதிமாரோட 3 நாள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணாங்க. 3 days ஆயிடுச்சு. தண்ணி குடிக்கல, எந்த ஃபுட்டும் சாப்பிடவே இல்லை. அவங்களும் ஜெபம் பண்ணாங்க, தேவனே எங்களை நீங்க பாதுகாக்கணும், என் குலத்தின் மேல் வரும் அழிவை நான் எப்படி நான் சகிக்க கூடும், இந்த பொல்லாப்பை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. 3ஆவது நாள் ஈவினிங் எஸ்தர் அக்கா என்னமா செஞ்சாங்க, ராஜாவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. உடனே ராஜா ஹாப்பியா என்னப்பா செஞ்சாரு, வெல்கம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டார். எஸ்தர் 3rd day ஈவினிங் வந்தாங்க. செங்கோல இந்த அகாஸ்வேரு ராஜா நீட்டினார். எஸ்தர், எதைனாலும் நீ என்கிட்ட கேட்கலாம், நீ விரும்புறத என்னிடத்துல நீ கேட்கலாம், நீ விரும்புறத கேள் அப்படின்னு சொல்லிட்டு அகாஸ்வேரு ராஜா சொன்னார். எஸ்தர் சொன்னாங்க, நான் உங்களுக்கு ஒரு விருந்து வைக்கணும், இந்த விருந்துல நீங்க அட்டன் பண்ணணும், உங்களோட சேர்ந்து ஆமானும் வரணும் அப்படின்னு சொன்ன உடனே ராஜா சந்தோஷமா ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே ஆமானுக்கு தெரியப்படுத்தினாங்க. ஆமானுக்கு தெரியப்படுத்தின உடனே ஆமான் என்னப்பா செஞ்சான், சூப்பர், எஸ்தரே நம்மளை விருந்துக்கு கூப்பிடுறாங்க, ராஜா என்னை எந்த மாதிரி வச்சிருக்காரு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா இருந்தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராஜாட்ட சொல்லி, யூதர்கள்லாம் உங்களையும் என்னையும் வணங்க மாட்டேங்கிறாங்க, அதனால நம்ம கொண்டு போடணும் அப்படின்னு சொல்லி மொர்தெகாயை பத்தியும் ராஜாட்ட சொல்லியிருந்தான். ராஜா என்னப்பா செஞ்சாரு, நீ உன்னுடைய விருப்பத்தின்படி செய்யி அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே இந்த ஆமான் நம்ம விருந்து முடிச்ச உடனே மொர்தெகாயை என்ன செஞ்சிடணும், இந்த மொர்தெகாய்ங்கிற யூதனை அழிச்சிடணும், தூக்கு மரத்துல போட்டு இவனை கொண்டு போட்டுடணும் அப்படின்னு சொல்லி 60 அடி உயரத்துக்கு என்னப்பா செஞ்சான், தூக்கு மரத்தை செஞ்சு ரெடியா வச்சிருக்கான். பார்த்தாச்சுன்னா எஸ்தர் விருந்துக்கு கூப்பிட்டாங்க. ராஜாவும் ஆமானும் போய் அட்டன் பண்ணாங்க. அட்டன் பண்ண உடனே எஸ்தர் சொன்னாங்க, ராஜாவே நீர் வாழ்க. விருந்துக்கு போகும்போது ராஜா என்னப்பா செய்யறாரு, எஸ்தர் நீ உன்னுடைய விருப்பத்தின்படி எதுனாலும் என்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொன்னார். சொன்ன உடனே எஸ்தர் என்னமா சொன்னாங்க, ராஜாவே யூதர்களை அழிக்கணும்னு இந்த ஆமான் திட்டம் போட்டிருக்கான், மொர்தெகாய் அப்படிங்கிற மனுஷன் தான் உங்களை பாதுகாத்தாரு அப்படின்னு. அப்படியா? ராஜா சொன்னாரு, இந்த ஆமான்ட்ட இருக்கிற முத்திர மோதிரத்தை எடுத்து மொர்தெகாய்க்கு போடுங்க, எனக்கு அடுத்து 2வது அந்த மொர்தெகாய் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே செஞ்சாங்க. எஸ்தர் சொன்ன உடனே என்னப்பா செஞ்சாங்க, ஆமான தூக்குல போடுறதுக்கு ராஜா கட்டளை போட்டாரு. அந்த நாள் தான் பாத்தீங்கன்னா எஸ்தர் சொன்னாங்க, ராஜா யூதர்களுக்கெல்லாம் நீங்க சட்டம் பாஸ் பண்ணணும், யூதர்களை இந்த நாள் விடுதலை ஆக்கின நாள், யூதர்களை அழிக்கணுங்கிற சட்டம் செல்லாது, யூதர்கள்லாம் இனிமேல் ஃப்ரீயா இருக்கலாம், எல்லா யூதர்களும் ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த விடுதலையாக்கின நாளதான் இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல்ல யூதர்கள் என்னப்பா செய்யறாங்க, பூரீம் அப்படிங்கிற ஃபெஸ்டிவலை இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடுறாங்க. பாத்தீங்களா, எஸ்தர் அவங்க பாட்டுக்கு எனக்கு என்னன்னு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு சட்டம் பாஸ் பண்ண ராஜா யூதர்களை அழிச்சு போட்டிருப்பாங்க, யூதர்கள்லாம் இல்லாம போயிருப்பாங்க. இந்த எஸ்தர் அக்கா மூலமா யூதர்கள்லாம் காப்பாற்றப்பட்டாங்க. எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரே சந்தோஷம், மகிழ்ச்சியா இருந்தாங்க. ராஜாவுக்கு அடுத்த 2வது ஸ்தானத்துல ராஜா இந்த மொர்தெகாயை வச்சாரு. பாத்தீங்களா தம்பி தங்கை, ஏசப்பாட்ட நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, நான் படிக்கிறதுக்கு ஞானத்தை தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏசப்பா நிச்சயம் என்ன செய்வாங்க, ஞானத்தை கொடுப்பாங்க. சரிங்களா, இன்னையில இருந்து ஏசப்பாட்ட நான் ஜெபம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணுவீங்களா? ஓகே சில்ட்ரன், காட் bless you. தந்தன 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 தானானே
இன்றைக்கு கேட்ட பாடல்கள் ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஏசப்பாட்ட நான் இன்னையிலேருந்து ஜெபம் பண்ண போகிறேன், ப்ரேயர் பண்ண போகிறேன் அப்படின்னு எல்லாரும் இன்னைக்கு முடிவெடுப்பீங்களா? மீண்டுமாக சந்திப்போம். இப்போ நாம் ஒரு நிமிஷம் ப்ரேயர் பண்ணுவோம். பரலோகத்தின் தகப்பனே, இயேசுவின் மேலான நாமத்தில் ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகள் அனைவரும் உம்மை நோக்கி கூப்பிட, உம்மை நோக்கி ஜெபிக்க, உண்மையிலே நிலைத்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் கிருபை செய்கிறபடியால் துதிக்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுத்துறவு கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் பிள்ளைகள் அனைவரையும் உடைய அன்பின் காரணம் ஆசீர்வதித்து உங்களுடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீரா. இதை பிடிச்சதாக இயேசு நாமத்தில் பிதா. ஆமென். ஓகே children, God bless you.